எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரக்கிள் 11G அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆரக்கிள் 11G சாஃப்ட்வேர் வந்து அஃபிஷியலாக ஆரக்கிள் சைட்டில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆரக்கிள் சைட்டில் 19C and 21C தான் இருக்குது. பட் ஆனால் 11G தான் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும் when compared to latest versions. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லை, பட் ஆனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் உங்கள் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு என்னோடய ட்ரைவ் லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் ஈஸியாக அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, செட்டப். எஸ், ஓகே. ஆரக்கிள் யூனிவர்சல் இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆகுது. இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்பீடு வந்து சிஸ்டத்துக்கு சிஸ்டம் வேரி ஆகும். நீங்கள் லேட்டஸ்ட்டு அப்கிரேடான சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் இன்ஸ்டால் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் வந்து ரேம் கம்மியானது, ப்ராசஸர் கம்மியானது வச்சுருந்தீங்கன்னா இட் வில் டேக் சம் டைம். பட் ஓகே, இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு 2GB ரேமே போதுமானது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆர் யூ ஷுர் வாண்ட் டு என்விரான்மெண்ட் டஸ் நாட் ஓகே, நம்ம லேப்டாப்பில் வந்து இப்போது மினிமம் ரெக்யர்மெண்ட் இல்லைன்னு காட்டுது. ஸோ நோ, சாரி, எஸ் கொடுக்கணும். ஓகே, இன்ஸ்டாலேஷன் விண்டோ வந்துருச்சு. ஜஸ்ட் அன்டிக் அண்ட் கோ நெக்ஸ்ட். யா, எஸ், கிரியேட் அண்ட் கான்ஃபிகர் டேட்டாபேஸ் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, டெஸ்க்டாப் கிளாஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட். ஓகே, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நீங்கள் ஒரு பேப்பர், பேனா அல்லது ஃபோன் எடுத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம அந்த குளோபல் டேட்டாபேஸ் நேம், இதுதான் நம்மளோட எஸ்ஐடி அப்படின்னு சொல்லுவோம். ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து சிஸ்டிபிஏவா ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம இதில் உள்ளதான் கொடுப்போம். சிஸ்டம் அட்மின் இங்கே கொடுக்குறதான் கொடுப்போம். நான் இதுக்கு வந்து ஓஆர்சிஎல்னே கொடுக்குறேன். பாஸ்வேர்டு, நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ நான் இதுக்கு பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஓகே, ஓகே, இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆர் நோட் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப 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 நல்லது. ஓகே, நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஓகே, தென் நெக்ஸ்ட். ரெக்கமெண்ட் ஸ்டாண்டர்டு, எஸ். ஓகே, ஃபினிஷ். ஓகே, இதுதான் வந்து ஆரக்கிள் நம்ம சிஸ்டமில் வந்து டேட்டாபேஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் என்னையை பொறுத்தளவுக்கு, என்னோடய லேப்டாப்புக்கு. ஏன்னா என்னோடய கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நான் இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸ்டார் ஸ்கீமா, எம்ப்ளாயிஸ் டேபிள்லாம் இருக்கும்ல, அதை வந்து நம்ம இதில் தான் போய் அன்லாக் பண்ணணும். ஸோ இதையும் நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன்னா பாஸ்வேர்டு கொடுப்போம் அன்லாக் பண்ணுறதுக்கு. ஹெச்ஆர் ஸ்கீமா லாக்குடில் இருக்குது. ஸோ இந்த டிக்கை எடுத்து விட்றேன், பாஸ்வேர்டு கொடுக்குறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கீமாவுக்கும் அந்த ஸ்கீமா நேமே பாஸ்வேர்டாக கொடுங்க. நான் இதுக்கு வந்து ஹெச்ஆர்னு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். அண்டு தென் இதுக்கும் ஹெச்ஆர்னு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். உங்களுக்கு இல்லை 2-3 ஸ்கீமா நீங்கள் அன்லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே அன்லாக் பண்ணிக்கலாம். இதுக்கும் பாஸ்வேர்டு ஓஇன்னு கொடுக்குறேன், இதுக்கும் நான் ஓஇன்னு கொடுக்குறேன். ஓகே, தென் ஓகே, யா, எஸ். ஓகே, அண்ட் தென் இதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. யூஆர்எல் இது வந்து உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, தென் ஓகே. ஓகே, ஃபைனல் ஸ்டெப் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம்.
Okay, the installation of Oracle database was successful. நாம் இப்போது க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நம்மளோட சிஸ்டமில் இது வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி டேட்டாபேஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம SQL ப்ளஸ் இப்படி கொடுத்து என்டர் தட்டினீங்கன்னா என்டர் யூசர் நேம் கேட்குது. யூசர் நேம் நம்ம என்ன கொடுத்தோம்? ஓகே, யூசர் நேம் ஹெச்ஆர் அண்ட் பாஸ்வேர்டு நான் வந்து ஹெச்ஆர் தான் கொடுத்தேன். ஸோ சீக்வல் வந்து நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு, டேட்டாபேஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் சும்மா ரேண்டமாக அந்த டேபிள் எடுத்து பார்க்குறேன். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகே, ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் எல்லாமே ஒரு அலைன்மெண்ட் இல்லாமல் இந்த மாதிரி தான் வரும், ஒரு கொச்ச கொச்சன்னு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து SQL டெவலப்பரை பற்றி பார்க்கலாம். ஓகே, நான் எக்ஸிட் ஆகிறேன். ஓகே, அகெயின் எக்ஸிட். ஓகே, நான் வந்து SQL டெவலப்பரும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். SQL டெவலப்பர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஆரக்கிள் வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். SQL டெவலப்பர் வந்து ஜஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணால் போதும். நம்ம லேப்டாப் வந்து ரொம்ப ஒரு ஹைஃபையான லேப்டாப்லாம் கிடையாதுங்க. ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அல்லது SQL டெவலப்பராக இருந்துட்டு இப்போ PLSQL கற்றுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பே எனஃப். நீங்கள் இது கற்றுக்கிறதுக்காக நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஹைடெக்கான லேப்டாப் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபார் SQL ஒன்லி ஒரு 2 GB ரேம் ஒரு 4 GB ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பே எனஃப் தாங்க. என்ன கொஞ்சம் டைம் ஆகும், இந்த லோட் ஆகுறதுக்கான டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நமக்கு வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ ஓகே, நமக்கு வந்து இது எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நான் யூசேஜ் வந்து அன்டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால அப்படியே கேட்குது. ஓகே, ஃபைன். இப்போ வந்து நம்ம வந்து டேட்டாபேஸில் HR ஸ்கீமாவையும் அண்டு OE ஸ்கீமா 2 இதை நம்ம வந்து அன்லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த SQL டெவலப்பர் 2ல் நம்ம எப்படி டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து நியூ கனெக்ஷன்ஸ் போய்க்கோங்க. ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, கனெக்ஷன் டேப் வந்துச்சு. கனெக்ஷன் நேம் வந்து நம்ம வந்து என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து ஹெச்ஆர்னே கொடுக்குறேன். கனெக்ஷன் நேம் வந்து நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஹெச்ஆரே கொடுக்குறேன். யூசர் நேம் வந்து ஹெச்ஆர் தான். பாஸ்வேர்டு நம்ம வந்து என்ன கொடுத்தோம், அதுவும் ஹெச்ஆர் தான் கொடுத்தோம் பாஸ்வேர்டு. ஓகேங்களா. எஸ்ஐடி நான் இன்ஸ்டால் பண்ணும்போதே நான் ஒரு இதை நோட் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, அது நான் வந்து ORCL எஸ்ஐடி கொடுத்தேன். ஸோ டெஸ்ட் பண்ணுறேன். டெஸ்ட் கனெக்ஷன். ஓகே, இங்கே சக்ஸஸ்னு வந்துருச்சு. ஸோ நம்ம கனெக்ட் கொடுக்கலாம்.
ஓகே, நம்மளோட ஒர்க் ஷீட் வந்துடுச்சு. இவ்வளோதாங்க இன்ஸ்டாலேஷன். இதற்குள்ளே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம், ஸ்டார்ட் லேர்ன் பண்ணலாம்னா. அதுக்கப்புறம் ஃபர்தராக சீக்வலில் ஒவ்வொரு டாப்பிக்காக நான் வந்து ஒரு பிகினர் லெவலில் இருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு நான் வந்து வீடியோ பண்ணி போடலான் இருக்கேன். நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான், பட் ஐடியில் வந்து லேர்ன் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் நான் லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மென்டாலிட்டியில் இருந்தனோ, எனக்கு எந்த மாதிரி சொல்லி கொடுத்துருந்தா ஈஸியாக புரிஞ்சிருக்குமோ நான் அந்த மாதிரி தான் நான் சொல்லி கொடுப்பேன் நம்புகிறேன். ஓகே, இதை ரன் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் என்டர் இதை செலக்ட் பண்ணி கூட ரன் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த எண்ட் ஆஃப் த லைனில் வச்சு வெறும் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தாலே வந்துடும். ஓகே, நமக்கு வந்து எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, பை பாய்.